ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நியூ ட்ராமா தாங்க பார்க்க போறோம். இந்த ட்ராமால நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. அவள ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட்ட தன்னையும், தன் குழந்தையும் எப்படி காப்பாத்திக்க போறான்னு தாங்க இந்த ஸ்டோரி. நம்ம ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே உங்க லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு குட்டி பையன் அவள கீழ விழ வைக்கிறதுக்காக கயித்த எடுத்து நடுவுல கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பாவம் அப்படியே வந்துகிட்டு இருக்கா. அப்ப தடுமாறி கீழ விழ போம்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின தாங்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின் யாருடா அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது, அவன் ஹஸ்பண்ட். "ஹஸ்பண்ட் நீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவன "நீ எதுக்கு தனியா வெளிய வந்தான்னு" சொல்லிட்டு, அப்படியே அந்த குட்டி பையன பார்க்குறான். பார்த்துட்டு, "என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிய கீழ விழ வைக்குவ? அவன சும்மா விட மாட்டான். நான் யாருன்னு தெரியுமா? போலீஸ்காரன். அவன இப்பவே நான் கைது பண்ணிருவேன்னு" சொன்னோனே, அந்த குட்டி பையனும் பயந்து அழுதுகிட்டு அங்கருந்து போயிறான். உடனே நம்ம ஹீரோயின கூட்டிக்கிட்டு அவனும் வீட்டுக்கு வந்தோனே, அங்க நான்சின்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து, "மேடம் நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பிடிச்சு அவள திட்டு திட்டுன்னு திட்டுறான். "நீ என்ன தைரியம் தான் மேடத்த நீ தனியா விடுவா? இதுக்கா நீ இங்க வேலைக்கு இருக்கா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அவள புடிச்சு திட்ட, அதுக்கு நம்ம ஹீரோயின் வச்சு நான்சிய திட்டாதீங்க. அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. நான் தான் சொல்லாம போயிட்டேன்னு சொன்னோனே, அதுக்கு அவனும் சரிம்மா நீ போய் குளிச்சுட்டு வாம்மா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்கா பாத்ரூம் போறா. உடனே இவனும் நான்சிய பார்த்து நீ செஞ்சது தப்பு. அதுக்காக நான் உன்ன தண்டிக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வந்தவன், டக்குனு அவள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதாவது உங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. அதனால இவங்க இந்த மாரி பண்றாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப கால் வலிக்கி அப்படியே கீழ விழுக, தரையில வந்து அவ தல அடிச்சிருது. அப்பதான் அவன் கண்ணு அப்படி முழிச்சு பார்க்குறா. ஒரு மாரி மங்கலா இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. அவளும் சந்தோஷத்துல இத சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடி வரா. அங்க பார்த்தா இவனும் அவளும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தோனே, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அழுகைலாம் வந்துருது. பார்த்தா அந்த நான்சியும் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. "ஆமா உங்களுக்கு அந்த கண்ணு தெரியாத பொண்ணு பிடிக்குமா? என்னைய பிடிக்குமா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவனா, "எதுக்கு நீ உன்னைய போய் அவளோட கம்பேர் பண்ற? அவள நான் வெறும் சொத்துக்காக மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டு வெளிய வரா. ஆனா அவனும் சத்தம் கேட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வெளிய வந்துட்டு, அப்பதான் யோசனை பண்ணி பார்க்குறா. இந்த நான்சி எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்ட்டு. அப்பதான் ஒரு தடவ அந்த நான்சிய அவன் கூட்டிட்டு வருவான். "உன்னையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக நான் ஒரு புதுசா அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கிறேன். இவ ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு இவங்களுக்குள்ள உறவுலாம் தெரியாம அவளும் ரொம்ப அன்பா இருப்பா. உடனே அவளும், "மேடம் நான் உங்களையும் உங்க குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்குவேன். உங்க மேரேஜ் ஃபோட்டோ ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த மாரி ஹால்ல வைங்க" அப்படிங்கிற மாரி அந்த ஹால்ல அந்த ஃபோட்டோவ மாட்டி வைப்பாங்க. ஆனா அத மாட்டி வச்சுட்டு இதுங்க 2ம் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. நம்ம ஹீரோயினுக்கு பிறவிலேருந்து கண்ணு தெரியாம இல்ல. அவ ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போயிரும். அதே ஆக்சிடென்ட்ல தான் அவளோட ஃபர்ஸ்ட் கணவரும் இறந்து போயிருவாங்க. இவன் வந்து இப்ப செகண்ட் ஹஸ்பண்ட். உடனே அப்பதான் அவ ஃபோட்டோவ பார்க்குறா. அந்த ஃபோட்டோல நம்ம ஹீரோயின் ஃபேஸ வந்து அப்படி கிறுக்கி இருக்கிற மாரி. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அவ்ளோ கோவமா வருது. "என்னை இவ்ளோ ஏமாத்திட்டீங்களே! உங்கள சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு சிசர வச்சு அப்படியே குத்தணும் போல தான் அவளுக்கு ஆத்திரம். அப்படியே சிசர எடுத்துக்கிட்டு வரா. அப்படியே நம்ம ஹீரோயினும் ரூமுக்குள்ள வரா. இவள பார்த்தோனே அதுங்க 2ம் அப்படியே பயந்து முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவளும் அப்படியே சிசர கொண்டு வந்தவ, டக்குன்னு நான்சிய பார்த்து குத்துற மாரி போனோனே, நான்சி பயந்துறா. "ஐயோ! என்ன பண்றீங்கன்ட்டு." "ஒண்ணும் இல்ல என்னோட ட்ரெஸ்ல உள்ள டேக்க கொஞ்சம் கட் பண்ணி தரியா?" அப்படிங்கிற மாரி சிசரையும் அந்த ட்ரெஸ்ஸையும் குடுத்தோனே, "என்ன அதுக்காக ஏன் இப்படி குத்துற மாரி குடுக்குறீங்க?" அப்படிங்கிற மாரி அவளும் பயந்துகிட்டு, சரின்னு சொல்லி கட் பண்ணி குடுக்குறா. உடனே இவனும் சரி நான் இங்கருந்து மெதுவா கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு, அவனும் மெதுவா அப்படி கிளம்பி போற மாரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த பெட்ல உட்காந்துட்டு, "நான்சி நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம நான்சி சொல்றா, "உங்க ஹஸ்பண்ட் இங்க இல்லைன்ட்டு." எனக்கும் தெரியும் அவரு இங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் மெதுவா போறான். அப்ப கீழ உள்ள பின்னுக்கு டக்குன்னு அவன் கால்ல குத்திருது. அவனும் வலி தாங்காம கத்த, "என்ன என் ஹஸ்பண்ட் குரல் மாரி இருக்கே" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஆமாமா நானும் இங்க தான் இருக்கேன். உன்னோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்ன கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன இங்க இருக்கான்ட்டு." "ஒண்ணுமில்ல என்னோட ட்ரெஸ்ல உள்ள டேக்க வந்து கட் பண்ணி தர்றதுக்காக கேட்டேன். அதுவும் இல்லாம நான் எடுத்துக்கிட்டு வந்த பின் வந்து கீழ விழுந்துருச்சு. அது எதுவும் கால்ல குத்திற போதுன்னு சொல்லலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொன்னோனே, அந்த பின்ன நான் எடுத்துட்டேன். நானே தூக்கி போட்டுறேன்" அப்படிங்கிற மாரி அவனும் வலிய பொறுத்துக்கிட்டு அந்த பின்ன தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயின் இனிமே இவன்ட்ட கண்ணு தெரியாம நடிச்சுக்கிட்டு, இவங்கள பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு, அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டு வரான். அப்பதான் அப்படியே அவ பழச நெனச்சு பாக்குறா. நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போன பிறகு, இவங்க 2 பேரும் தனியா வாழ்வாங்க. அப்போ அவ குழந்தை ஏதோ கேட்டுச்சுன்ட்டு இவளும் பாவம் மலையில வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கும்போது தான், இவ வேணும்னாலும் வந்து இவள்ட்ட பேச்சு குடுப்பா. "அந்த மலையில நீ எதுக்கு தனியா போற? நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ட்டு" அவள அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே போகும்போதே சொல்லுவான். "நீனும் உன் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வேணா உன்னை மேரேஜ் பண்ணிக்கவா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயினும் அதோட தான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துருப்பா.
அதோட தான் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் நெனச்சு பாத்துக்கிட்டு, அன்னைக்கு நீ எவ்ளோ நல்லவன்னு நெனச்சு உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட. ஆனா இன்னைக்கு எனக்கு துரோகம் பண்றீல்ல, அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து குடிக்க எனக்கு ஏதாவது கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாரி அந்த நான்சிய பாத்து கேட்க, அந்த நான்சி அவ குடிச்சுக்கிட்டு இருந்த ஜூஸ கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வச்சு, இந்தா இருக்கு ஜூஸ் இத குடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பாத்துட்டு, எனக்கு ஜூஸ் வேண்டாம், எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, என்னது காஃபியா அப்படிங்கிற மாரி நான்சி கேட்கிறா. ஆமா நீ எனக்கு வேல பாக்க தானே அந்த வீட்ல வந்திருக்கா, எனக்கு காஃபி போட்டு தர மாட்டியா அப்படின்னு கேட்டோனே, போட்டு தரேன் மேடம் அப்படிங்கிற மாரி வேணும்னாலும் தண்ணிய கொதிக்க வச்சு கொண்டுட்டு வரா. நம்ம ஹீரோயின் அதோட காஃபி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோம்னா, காஃபி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, எனக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு தாவேன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவளும் ஐஸ்க்கு பதிலா ஹாட் வாட்டர் கலந்து அந்த காஃபில குடுக்க, நம்ம ஹீரோயினும் அந்த காஃபிய வாங்கி அப்படி குடிக்கிற மாரி அப்படி கொண்டுகிட்டு போறா. இவளும் குடி உன் உதடு நல்லா கருவட்டும் அப்படிங்கிற மாரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் டக்குன்னு அந்த காஃபிய நழுக்க விட்டுறா. அது ஃபுல்லா அவ கையில ஊத்திருது. உடனே கை வலிக்குது அப்படிங்கிற மாரி நான்சி கத்த, நம்ம ஹீரோயின் ஐயய்யோ! தெரியாம கொட்டிட்டேனே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் வந்து வாஷ் பேசின்ல கைய வாஷ் பண்றா. பார்த்தா கை நல்லா செவந்து போயிருக்குது. என் கை ரொம்ப எரியுதே அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே வந்து ஹீரோட்ட சொல்றா, "இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் வந்து என் கையில காஃபிய கொட்டிட்டா" அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவனும் சொல்றான், "அவ தெரியாம கொட்டியிருப்பா. அவளுக்கு தான் கண்ணு தெரியாதா? நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, சரி இத விடு. சாதாரண காயம் தானே சரியா போயிரும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளுக்கா கடுப்பு தாங்க முடியல. "எனக்கு வலிக்கிற வலி எனக்கு தான் தெரியும். இதே மாரி அவளுக்கு நான் வலிய குடுப்பேன் பாரு" அப்படிங்கிற மாரி அவளும் மனசுக்குள்ள அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அவன் பையனுக்கு கால் பண்ணி, "என்ன உனக்கு சம்மர் கேம்ப்லாம் முடிஞ்சிருச்சா? நீ எப்ப ரிட்டர்ன் வர்ற? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபோன்ல பேசுறத அங்க நின்னுட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நான்சிக்கு அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஹால்ல ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற மாரி. அந்த ஃபோட்டோவ கழட்டிட்டு அந்த ஆணிய லூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவ மாட்றா. இங்கனக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின உட்கார வச்சு அந்த ஃபோட்டோ அவ மேல உழுவுற மாரி நம்ம செட் பண்ணுவோம். அப்போ அவளோட ஃபேஸ் நல்லா கிளியட்டும். அத பார்த்து நானும் ரசிக்கணும் அப்படிங்கிற மாரி நான்சி திட்டம் போட்டுட்டு, அதே மாரி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரா. "மேடம் நீங்க இங்க இப்படி உட்காருங்க. நான் கொஞ்சம் வெளியில போய் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துர்றேன். நீ எங்கேயும் போயிற வேண்டாம்" அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா அந்த ஃபோட்டோ பக்கத்துலயே நம்ம ஹீரோயின உட்கார வச்சுட்டு, அவளும் போற மாரி நடிக்கிறா. இருந்தாலும் போகல. "எப்படி போவேன்? இந்த அழகான காட்சிய நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி அவளும் வெளிய போகாம அங்கனக்குள்ளயே சேர் போட்டு உட்கார்ந்து அத ரசிக்கலான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அப்ப காத்தெல்லாம் நல்லா வேகமா அடிக்கிறனால, டக்குன்னு பின்னாடி உள்ள டோர் க்ளோஸ் பண்ணோனே அந்த நான்சி பயந்துட்டா. திரும்பி பார்த்தா டோர் தான் அப்படியே க்ளோஸ் ஆகுது காத்துல. உடனே "ஓ! அப்படியா சார் பயந்துட்டேன்" அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின காணோம். "எங்கடா இவள காணோம்? இவ எங்க போனா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் அங்க இங்கன்னு தேடிட்டு, எங்க இவள காணோம்னு சொன்னா, "நான் இங்கே இருக்கேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, டக்குன்னு அந்த ஃபோட்டோவ கழட்டி அவ மூஞ்சில ஒரே அரைஞ்சிரா. பார்த்தா நல்லா அந்த ஃபோட்டோ கிழிச்சு அவ மூஞ்சில தான் ரத்தம் வழியுது. உடனே ஹாஸ்பிட்டல் வந்தோனே டாக்டரும் பார்த்துட்டு, "உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஸ்கேர் மறையறதுக்கு தான் கொஞ்சம் நாளாகும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் கடந்து கதறா. "ஐயோ! என் மூஞ்சி அசிங்கமா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோவும் வந்தோனே, நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவன ஹக் பண்ணிக்கிறா. "ஹஸ்பண்ட் நீங்க வந்துட்டீங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான்சி சத்தம் போடுறா, "பாருங்க இவன் ஃபோட்டோ வச்சு என்னைய அடிச்சு என் மூஞ்சி எப்படி அசிங்கப்படுத்திட்டா" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. நான் வீட்ல தனியா இருந்தேன். இவளும் வந்து வெளிய போயிருந்தா. திருடன் வந்துட்டானாக்கா நெனச்சுக்கிட்டு தான் நான் அந்த மாரி ஃபோட்டோவ எடுத்து அடிச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் நான்சிக்கு யோசனை வருது. "இல்ல இவன் என்னோட ஃபோட்டோவ வச்சு அடிக்கும்போது இவ என்னைய பார்த்து தான் அடிச்சா. இவளுக்கு பார்வை தெரியுதுன்னு நெனைக்கிறேன்னு" சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது. "என்னது உனக்கு பார்வை தெரியுதா?" அப்படிங்கிற மாரி அவனும் அப்படியே கைய ஆட்டி அப்படியே டவுட்ல பார்க்குறான். ஆனா ஹீரோயின், "ஐயய்யோ! எனக்கு கண்ணெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கண்ணு தெரிஞ்சா நான் ஏன் இவள அடிக்க போறேன்? எனக்கு என்ன இவ மேல கோவமா? இவ என் சிஸ்டர் மாரி தானே. ஏன் இந்த மாரிலாம் நீ பேசுறா நான்சி?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் பாவம் ரொம்ப அப்பாவியா அப்படியே பேசிக்கிட்டே பக்கத்துல வந்து, "நான்சி நீ எனக்கு சிஸ்டர் மாரி. நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. நான் உனக்கு போய் இந்த மாரிலாம் பண்ணுவேனா? கண்டிப்பா இது நான் ஏதோ திருடன் நடிச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாரி பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி அவளும் நடிக்க, நம்ம ஹீரோவும் சரி, சரி இது ஏதோ தெரியாம நடந்துச்சு போலன்ட்டு அவனும் ஒரு டவுட்லயே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே நான்சி பக்கத்துல வந்து, "என்னை மன்னிச்சுட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ என்ன என் ஹஸ்பண்டோடயா இருக்கா? நான் உன் மேல கோவப்பட்டு உன்னை அடிக்கிறதுக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு உட்கார, நம்ம ஹீரோ சரி இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் இதோட விட்டுங்க அப்படிங்கிற மாரி சொன்னா, நான்சியே ரொம்ப கோவப்படுறா. ஆனா நம்ம ஹீரோவ ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ட்டு. உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அதே மாரி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து வக்கீல்ட்ட வரா. "என் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபரா இருக்கான். அதனால இவன் எனக்கு வேண்டாம். நான் இவன டிவோர்ஸ் பண்ண போறேன். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. அதுவும் இல்லாம என்னோட பையன் அவன வந்து நான் என்னோட வச்சுக்குவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவலாம் அங்கருந்து கிளம்பி வரா. இங்க நான்சிக்கே கோவம் தாங்க முடியல. அவளுக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிற மாரி அவளுக்கு ரொம்ப சந்தேகம். நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இங்க நம்ம ஹீரோயின் சம்மர் கேம்ப் முடிச்சுட்டு வரா. அவ பையன கூட்டிட்டு போறதுக்கா ஸ்கூல்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அப்படியே அவ ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பாக்குறா.
நம்ம ஹீரோயினும் உட்காந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனை வருமா, அம்மா நீ அழுகாதாம்மா எதுக்கும் தைரியமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கயிறு மாதிரி கொடுத்துட்டு, இது உங்க கூட எப்பவுமே இருக்கட்டும், இது உனக்கு ரொம்ப ராசியா இருக்கும், உன்னைய ரொம்ப பாதுகாப்பு, நான் உங்க கூட இருப்பேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் நான் தைரியமா தான்ப்பா இருப்பேன் உனக்கா நான் இருக்கேன்னு சொன்னேன். அவனும் அப்பதான் என் ஐப்ரோல உள்ள அந்த மோல் வந்து ரொம்ப ராசியானது, நான் கண்டிப்பா உன்னை நல்லபடியா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, இப்ப என் பையன் வரப்போறான், நான் அவனை பார்க்க போறேன் ரொம்ப நாள் வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவ ஆசையா இருக்கா. அப்பதான் உங்களோட டீச்சர் யார் மேடம் நீங்க அப்படின்னு கேட்டேன். நானா டூனோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ அப்படியே அந்த டூன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு டூன் கூப்பிட்டோன்னா பார்த்தா வேற ஒரு பையன் வரான். அந்த பையனை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே அப்படியே முடிய விலைக்கு பார்க்கறா. பார்த்தா அந்த மோல் எதுவுமே இல்ல. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சி ஆயிரா. உடனே டீச்சர் பார்த்துட்டு என்னாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பழச நம்ம ஹீரோயின் மறுபடியும் நினைச்சு பார்க்கறா. அப்பதான் முதல்ல அவனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வருவான். இவனை வந்து போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப இவனோட வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, என்னாச்சு உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல அவன் அவன் தொண்டையில வந்து ஏதோ சதை வளர்ந்துருக்கு, அதுக்காக நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கனால இவனோட வாய்ஸ் இப்படி இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அவனும் சமாளிக்கிறான். நம்ம ஹீரோயினுவோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டைம்ல பாவம் அவனோட ஒரிஜினல் பிள்ளைய வாயையும் கயிறையும் கட்டிக்கிட்டு கத்த விடாம இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி அந்த பையன் அம்மான்னு கத்த, ஒன்னு நம்ம ஹீரோயின் என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குவா. அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையன் ஃபேஸ்ல வந்து மயக்க மருந்தை கொடுத்து அப்படியே படுக்க வச்சிருவான். அன்னையில இருந்து இந்த குழந்தை தான் இவளோட குழந்தைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டா. இப்பதான் முத பார்த்தோன்னா அவளுக்கு அப்படி டவுட், அப்பனா இது வரைக்கும் இருந்தது என் குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு அவளும் சரி இதை பத்தி உடனே போலீஸ்ல சொல்லணும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ ஸ்கூல்ல இருந்து வேகமா வெளியே வர. ஆனா ஸ்கூட்டில வந்த ஒருத்தியோ மேல இவ மோதிரா. உடனே அவளும் கீழே விழுக்க, நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துரா. உடனே ஏமா நீ சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா, ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, ஓ உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும், நான் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், இங்க உள்ள ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிட்டு போ, அங்க போய் நான் ஸ்பெஷல் கமிஷனரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவள்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. அதுக்கு அந்த ஸ்கூட்டில வந்த பொண்ணு சரி ஹெல்ப் தானே, நான் உன்னை கூட்டிட்டு போறேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ கூட போறா. அதோட அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை ஏத்திட்டு வந்து, இந்தாம்மா நீ சொன்ன ஹெட் குவார்ட்டர் வந்துருச்சு இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஹீரோயினை இறங்கிட்டு அவசரமா போறா. ஆனா அதுக்கு பொண்ணு என்ன நீ போறியா, நான் உன்னை வந்து இறக்கி விட்டுருக்கல, ஏதாவது காசு கொடுமா அப்படின்னு கேட்டோன்னா, சரி நம்ம ஹீரோயின் எடுத்துக்கன்னு சொன்னா இவளும் பர்ஸ்ல இருந்து எடுக்கிறா. ஆனா இவன் நிறைய அமௌண்ட் எடுத்துட்டு கொஞ்சமா திரும்ப நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்தோன்னா, நம்ம ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கிறான்னு சொன்னா, உனக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, என்னம்மா நீ உன்னை வந்து நான் இங்க டிராப் பண்ணியிருக்கேன், நீ அதுக்காக நன்றி சொல்லாம நீ என்னோட கணக்கு கேட்டுட்டு இருக்கா, வேலையை பாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயினும் சரிஞ்சுட்டு அங்கிருந்து வேகமா உள்ள வரா. ஆனா இந்த பொண்ணு என்ன இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போறா. ஆனா நம்ம ஹீரோயின் உள்ள வந்தவா ஒரு போலீஸ் பிடிச்சி, சார் எங்க உள்ள இன்ஸ்பெக்டர் யாரு, நான் உடனே அவங்களை மீட் பண்ணணும், என் குழந்தைய காணும், அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா இவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் வரான். பார்த்தா அந்த சிட்டிக்கு அவன் தான் போய் இன்ஸ்பெக்டர் போல இருக்குது. வரவன் வேற யாருமெல்லாம் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோம், நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அதிர்ஷ்டம் அப்படியே உறைஞ்சு போயிருக்கா. உடனே அவனை வந்து ஒய்ஃப் நீ என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னா, உடனே இவள என்னோட பூனைக்குட்டியை காண எனக்கு ஜோஜோவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இவனுக்கும் டவுட் என்னது ஜோஜோவாண்ட. அம்மா என்னோட பூனைக்குட்டியை காணும், அதுவும் என் குழந்தை மாதிரி தானே வளர்த்தேன், அதை இப்போ காணும், எனக்கு அது வேணும், அது இல்லாட்டி நான் அவ்வளவுதான், நான் எங்க வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கே நீ இங்க வந்த நார்மலா போலீஸ் ஸ்டேஷனே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அங்கெல்லாம் போனா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனா அவனுக்கும் டவுட், இவளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக பேனா நிப்புல எடுத்து அவ கண்ணுக்கு நேரம் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கா. என்ன நீங்க எழுதிட்டீங்களா, ரிப்போர்ட் எழுதிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க. அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் டவுட் கிளியர் ஆகுது. சரி இவளுக்கு உண்மையிலே கண்ணு தெரியலன்னு நினைச்சிட்டு நீ இங்கே இரு நான் தான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வெளியே போறான். இப்ப இந்த சிட்டிக்கே இவன் தான் கமிஷனர், நான் இவன்ட்டு வந்து நான் எப்படி என் குழந்தைய காப்பாத்தோன்னு நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு இருக்க. ஆனா அங்க பார்த்தா அந்த இவளும் வந்துடா, நான்சி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஒண்ணும் இல்ல ஏதோ பூனையை காணோண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா வந்திருக்கா, சரி நீ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த கேமரா செக் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இங்க யாரு கூட்டிட்டு வந்தா விட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா. உடனே அவளை பார்க்க அந்த நான்சி வர வந்துட்டு, உன்னை அவன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நேற்று இந்த பொண்ணு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அவளும் ஆமா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் போவா. ஆனா பணத்தை காட்டுற அந்த நான்சி, பணத்தை பார்த்தோன்னா அந்த ஜோவும் ஆமா நான் தான் அந்த பொண்ணை இறக்கி விட்டேன், ஏன் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி நீ நாளைக்கு வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நான்சி சொல்லிட்டு போவ. அதோட இங்க நம்ம ஹீரோவும் பூனையை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்தோன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுறான், என் பூனை கிடைச்சிருச்சா நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீ இதுக்காகலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு அவசியம் இல்லை, நான் தான் உன் ஹஸ்பண்ட் போலீஸே இருக்கேன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு. நீங்க நார்மல் போலீஸான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு தெரியாதுல நீங்க தான் கமிஷனர் அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு அப்பதான் ப்ரொமோட் கிடைச்சு நான் அன்னைக்குதான் வேலைக்கு
வேலைக்கு ஜாயின் பண்ணேன், உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா உன் கண்ண பாக்க பாக்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த கண்ணு என்னமோ என்ட்ட பொய் சொல்ற மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அங்க ஜோவும் வரா. வந்தவ நம்ம ஹீரோட்ட சொல்றான், "சார் எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல நீ தான் நேத்து உன்னோட ஒய்ஃப வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இறக்கி விட்டியா?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமா சார் நான் தான் இறக்கி விட்டேன்" அப்படின்ட்டு. அதுக்கும் அவனும், அதுக்காகத்தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு கூப்பிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "இவளுக்கு கண்ணு தெரியாம இருந்ததுக்கு நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். அதுக்கு அந்த ஜோவும் சொல்றான், "என்னது உங்களுக்கு கண்ணு தெரியாதா? பார்த்தா அப்படி தெரியவே இல்ல" அப்படின்னு சொன்னோனே, "ஏன் அப்படி?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கறான். அதுக்கு ஆமா கண்ணு தெரியாதவங்கலாம் ரொம்ப இரக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த மேம் வந்து நான் இறக்கி விட்டேன் கொஞ்சம் கூட தேங்க்ஸ்ன்னு சொல்லாம, காசும் தராம அவசர அவசரமா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி அவளும் நம்ம ஹீரோயின புடிச்சு ஏதோ தப்பு தப்பா சொல்ல, உடனே அவனும் சரி சரி போதும் என் ஒய்ஃப பத்தி நீ இதுக்கு மேல தப்பா பேச வேண்டாம். உனக்கு காசு தானே வேணும் இந்தா இந்த காச எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோனே, உடனே அந்த ஜோவும் அந்த காச எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது ஹெல்ப் இருந்தா கேளுங்க. நான் டெலிவரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஃபுட் வேணா ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவளோட விசிட்டிங் கார்ட அங்க வச்சுட்டு, அவளும் அங்கருந்து போறா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படா இருந்துச்சு. நல்ல வேளை இந்த பொண்ணு உண்மைய சொல்லாம நம்மள காப்பாத்தி விட்டுருக்கா அப்படிங்கிற மாரி. ஆனா ஜோவும் அங்கருந்து போனோனே நம்ம ஹீரோவும் சொல்றான், "அவ ஏதோ உளறிட்டு போறான்னு நீ கவலைப்படாத. இதெல்லாம் உன் மனசுல ஏத்திக்க வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, அதோட நான் ஜோவ மீட் பண்றதுக்காக இவன் நம்ம ஹீரோயின ஃபுட் ஆர்டர் குடுத்துடுக்க, நம்ம ஜோவும் எடுத்துட்டு வரா. வந்தோனே கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நிக்கிறா. ஆனா ஹீரோயின பார்த்தா நம்ம ஜோவும் வந்து ஃபுட்ட குடுக்க வரா. ஆனா நம்ம ஹீரோயின் "நீ ரொம்ப தேங்க்ஸ் நேத்து எனக்கு கண்ணு தெரியும் நீ உண்மைய சொல்லாம இருந்ததுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு ஜோவும் சொல்றா, "ஆமா நானும் பார்த்த வகையில அவர் உங்கள்ட்ட அன்பா தான் இருக்கிற மாரி இருக்கு. இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட இருந்து சீக்கிரமே தப்பிச்சு போயிருங்க. அதுதான் உங்க நல்லது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் "இல்ல இப்போதைக்கு என்னால முடியாது. ஏன்னா என் குழந்தை அவங்க கையில மாட்டியிருக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்ப போறா. அதுக்கு ஜோவும் சொல்றா, "ஒண்ணும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க நான் செய்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா இவள் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து, "நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு ஜோவும் சொல்றான், "ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும். ஏன்னா என் புருஷன் ரொம்ப குடிகாரன். என்னை போட்டு ரொம்ப அடிக்கிறான். அவன வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்றேன்" அப்படிங்கிற மாரி ஜோவும் சொல்றா. அதோட இந்த ஜோவ அப்பதான் காட்டுறாங்க அவ ஃபேமிலிய. அதாவது உங்க வீட்டுக்காரன் ரொம்ப குடிச்சிட்டு பாவம் இவள போட்டு அடிப்பான் போல இருக்குது. உடனே இவ சம்பாரிச்சு வர பணத்தெல்லாம் அவன் வந்து அப்பிக்கிட்டு போறான். இவளும் அவனுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணுக்காக காசு சேமிச்சு வைப்பாள போல இருக்குது. அந்த குட்டி பொண்ணுக்கு பாவம் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. பார்த்தா அவ அம்மாக்காக ஃபுட் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. "நீ ஏம்மா சமைக்கிற?" அப்படிங்கிற மாரி ஜோவும் கேட்க, "நீ பாவம் ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வரா. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதான் உனக்காக நான் சமைச்சேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜோவும் சொல்றான், "உன்னை நான் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். நீ நல்லபடியா படிக்கணும். அதுக்காக நான் சிறுக சிறுகா பணம் சேர்த்து வச்சுக்கிறேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் பின்னாடி நிண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் புருஷன். "ஏன்டி எனக்கு தெரியாம நீ பணத்தையா சேர்த்து வைக்கிற? அதுவும் இவளுக்கா?" அப்படிங்கிற மாரி அவள போட்டு அடி அடின்னு அடிச்சோனே, அந்த குட்டி பொண்ணு பாவம் அம்மாவ அடிக்காதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பேக்ல உள்ள கார்ட எடுத்து குடுத்துருது. "இந்தாங்க அப்ப அந்த கார்ட வச்சுக்கிருங்க. எங்க அம்மாவ விட்டுடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் அந்த கார்ட வாங்கிக்கிட்டு, "இந்த பொண்ணுக்காக நீ வந்து சம்பாரிக்கிற பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண போறியா?" அப்படிங்கிற மாரி அந்த கார்ட எடுத்துட்டு போறான். ஜோவும் கத்துறான், "என் பொண்ணுக்காக உள்ள பணம் வேண்டாம் வேண்டான்ட்டு." ஆனா அவனும் அத அப்பிக்கிட்டு போயிறான். பாவம் ஜோவும் அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் போட்டு அவன் பாவம் பெல்ட்டால அடிச்சுட்டு, "பாவம் உனக்கு இவ்ளோ காயமா இருக்கும். உன்ன எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்து வச்சிடலான்னு இருந்தேன். ஆனா இப்படி போயிடுச்சுன்னு" சொன்னோனே, அது குட்டி பொண்ணு, "வேண்டாம்மா நான் ஸ்கூலுக்குலாம் போகலம்மா. நீ ரொம்ப கஷ்டப்படாதம்மா. என் விதி இப்படிதான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு ஜோவும், "இல்ல இல்ல உன் விதிய நான் எப்படியும் விட மாட்டேன். உனக்கு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்குவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு, நம்ம ஹீரோவும் நான் இவன ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் அப்படியே ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாரி சொல்றா. இவளுக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்ட்டு அவளும் காட்டிக்காம அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. "பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா" அப்படிங்கிற மாரி. அவங்க 2 பேரும் போனோனே இவளும் பாத்ரூம் போலான்னு வராங்க. நான்சி, "நீங்க எங்க போறீங்கன்ட்டு?" பாத்ரூம் போறேன்னு" சொல்லிட்டு அப்படி வந்தவ, அங்க ஹீரோட அந்த குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, அத அப்படியே பேக் பண்ணி என்ன செய்றா, அந்த ஜோக்கு குடுக்குறா. ஜோவும் அந்த டைம்ல அங்க வந்தோனே, அந்த ட்ரெஸ்ஸ அவள்ட்ட குடுக்க, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதே மாரி உள்ள வேற ட்ரெஸ் அந்த ஜோவும் கட்டி குடுக்குறா. உடனே அத எடுத்து எப்பவும் போல நம்ம ஹீரோயினும் வச்சிரா. வச்சோனே இங்க வெளிய நின்னுட்டு நான்சி, "என்ன இவ்ளோ நேரம் ஆகி வெளியவே வரல, என்ன ஆச்சுங்கிற" மாரி உடனே டோர தட்டுறா. உடனே நம்ம ஹீரோயின் வெளிய வரா. வந்துட்டு, "என்ன அவசரம்? நான் வந்து உள்ள இருக்கேன்ல, எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, நான் மெதுவா தான் வர முடியும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போவ, இவளுக்கும் நான்சிக்கும் ஒரு டவுட் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற மாரி உள்ள செக் பண்ணிட்டு, அதோட இவளும் நம்ம ஹீரோயினோட சேர்ந்து வெளிய வர, நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கா போல இருக்குது. இவளும், "ஐயோ! கால் வலிக்குது. எவ்ளோ நேரம் இங்க நடந்துகிட்டே இருப்பீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஏதோ ஒரு செலிபிரிட்டி வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அங்க
அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே மிஸ் ஆயிரா. பார்த்தா இவளும் நான்சி அங்க எங்கன்னு தேடி பார்க்குறா. இவங்க எங்க போனாங்க காணோம் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த ஜோவ தான் மீட் பண்ண வந்துக்குறாங்க. ஆனா ஜோவும் ஒரு ஃபைல் குடுக்குறா. இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. அந்த குட்டி பையன் வந்து உங்க ஹஸ்பண்டோட குழந்தை தான். அந்த நான்சிக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிறந்த பையன் தான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவ அத கேட்டுட்டு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆறா. அப்ப என் குழந்தை என்ன ஆனான்னு தெரியலையே, என் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மஹீரியன் சொல்லிட்டு அவ ஃபிளாஷ்பேக்க சொல்லி காட்டுறா. நான் பெரிய வசதியான குடும்பத்துல இருந்து பிறந்தவ. என் ஹஸ்பண்ட் ரொம்ப வசதியானவரு. நான் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. எனக்கும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அன்னையில இருந்து நான் தனியா தான் இருக்கேன். எனக்குன்னு அம்மா, அப்பா யாருமே இல்ல. எனக்கு நெறைய சொத்துக இருக்குது. என் சொத்துக்காகத்தான் இவன் அப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு, இன்னைக்கு இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குழந்தை எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி பாவம் நம்ம ஹீரோயின் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் ஜோவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, "என் ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட்ல தான் எனக்கும் கண்ணு போச்சு. அன்னையிலருந்து நானும் என் குழந்தையும் தான் ஒண்ணா இருந்துகிட்டு இருந்தோம். இந்த ஆக்சிடென்ட்க்கு விஷயமா தான் நான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அப்பதான் அவரு என்னைய பார்த்தாரு. ஆனா எனக்கு நெறைய சொத்துலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரு என்னைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குழந்தை வந்து எங்கேயோ இருக்கான்னு தெரியல. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் அவன் என்னைய பண்ணியிருக்கான். என்ன மேரேஜ் பண்ணியிருக்கான். நானும் நல்லவன்னு நெனச்சு ஏமாந்துட்டேன். ஆனா இப்ப என் குழந்தைய எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஜோவும் சொல்றான், இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து சாதாரண போலீஸ் கிடையாது. இந்த சிட்டிக்கே இன்ஸ்பெக்டர்ல. அவர்ட்ட வந்து நீங்க எப்படி உங்கள காப்பாத்திக்க போறீங்க? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நான் என்னையும் என் குழந்தையும் காப்பாத்திக்கணும். அதுக்கு நான் வெளியில இருந்து செஞ்சா சரியா வராது. நான் கூடவே இருந்து தான் அவன நான் பழி வாங்கணும். என் குழந்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. உடனே நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அது பொறுத்திருந்து பாரு. என்னைய கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு என் சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா வாழ்றாங்க. என் குழந்தை கஷ்டப்படுதுல, இதுக்கு நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அதோட வரா. இங்க நான்சி வந்து விடிய விடிய நம்ம ஹீரோயின் எங்கேயும் போகாம காவல் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்குது. அவளும் வெளியில இருந்து அப்படியே தூங்கி விழுந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஏதோ கையில ஃபைல எடுத்துக்கிட்டு அப்படி மெதுவா மெதுவா நடந்துகிட்டு வரா. அதோட அவள கிராஸ் பண்ணி அப்படியே கேட்ட ஓப்பன் பண்ணோனே நம்ம ஜோ நிக்கிறா. இந்த அந்த ஃபைல கொண்டு போய் பத்திரமா குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்றா. ஜோவும் அத வாங்கிக்கிட்டு போறா. இது வேணும்னாலும் தான் அவங்க 2 பேரும் திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்பதானே இவன் வெளிய வருவான். இவன கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோனோட திட்டம். அதோட அவளும் அங்கருந்து நைஸா திரும்பி வந்துறா. இந்த நான்சி தூங்குற மாரி தான் நடிச்சுட்டு இருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி போனோனே அப்படி சிரிக்கிறா. இங்க பார்த்தா ஜோ வந்துகிட்டு இருக்கும்போது, அவ ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறான். வந்துட்டு, "என்னது உன் கையில குடு அந்த ஃபைல" அப்படின்னு சொன்னோனே, "ஆஹா மேடம் வந்து வக்கீல்ட்ட குடுக்க சொல்லி குடுத்தாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஒழுங்கா அந்த ஃபைல என்ட்ட குடு" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். "உனக்கு அதுக்கு பதிலா 10 மடங்கு பணம் தரேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஜோவும் அந்த ஃபைல குடுத்துட்டா. இவங்க 2 பேரும் வேணும்னாலும் போட்ட திட்டம். உடனே அந்த ஃபைல அவனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வந்தோனே இது என்ன ஃபைல் அப்படிங்கிற மாரி நான்சி பார்க்குறா. நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்துட்டு இது 2 பேர்ல போட்டுக்கிற பணம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பார்த்தோனே தான் தெரியுது, இது என்னது 80 மில்லியனா அப்படிங்கிற மாரி. அவனும் இத கேட்டுட்டு நான்சி என்னது 80 மில்லியனா இவ்ளோ பணமா அவன் புள்ள பேர்ல போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா, ஆமா அதான் அப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பணம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவளும் அப்படியே ஆச்சரியத்துல சந்தோஷப்பட, நம்ம ஹீரோயின் இங்க வந்து ஜோக்கு கால் பண்றா. இப்ப அவன் ஃபோன் போடுவான். நீ தான் எடுத்து பேசுன அந்த பேங்க் ஆஃபீசர் மாரி அப்படிங்கிற மாரி ஜோட்ட சொல்ல, ஜோவும் சரி, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசர அவசரமா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் கத்துறான். ஏம்மா இவ்வளோ லேட்டா வர? சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த வில்லன் வானும் கால் பண்றான். ஆனா ஜோ தான் எடுத்து ஹலோ அப்படிங்கிற மாரி ஆஃபீசர் மாரி பேசுறா. ஒண்ணும் இல்ல நான் தான் சிசியோட ஹஸ்பண்ட். 2 பேர்ல போட்டுக்கிற பணத்த வந்து வித்ட்ரா பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, பண்ணலாம். ஆனா அதுக்கான டாக்குமெண்ட்ல வந்து டூன்ட்டோட கைரேகையும் சைனும் வேணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வானும் ஓகே நான் அதே மாரி செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப இந்த கையெழுத்து வாங்க நம்ம போகணுமேன்ட்டு. இவங்களும் அந்த கையெழுத்து வாங்க எப்படியும் அந்த குழந்தைய தேடி போவோம். அத வச்சு நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் திட்டம் போட்டுருக்கா. அதே மாரி அடுத்த நாள் நான்சியும் அவளோட ஹஸ்பண்டும் 2 பேரும் கார்ல ஏறி போறத நம்ம ஹீரோயினும் நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க போற காரையே இவளும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. எங்க நம்மளோட குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் வராங்க. இவங்களும் வந்தவங்க அந்த குழந்தைட்ட சைன்லாம் வாங்கிட்டு கார்ல ஏறி திரும்பி போறாங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கா யாரோ குண்டு பொம்பளை வந்து காவலுக்கு போட்டிருக்காங்க போல இருக்குது. அப்ப ஜோவும் சொல்றான், "இந்த பொம்பளைய நான் பார்த்துக்கிறேன் மேடம். நீங்க எப்படியாவது போய் உள்ள குழந்தைய தூக்கிக்கிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்ல, அந்த குண்டு பொம்பளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்மளோட ஜோ வந்து வேணும்னாலும் பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற மாரி வண்டிய கொண்டு வந்து அவ மேல மோத 2 பேருக்கும் இங்க ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள அப்படி நுழையிறா. நுழைஞ்சுட்டு டூன் 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 தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, பார்த்தா அவன் பையன பார்க்குறா. பார்த்தோனே இவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அந்த குழந்தை பாவம் அந்த நாய்க்கு வச்ச சாப்பாட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. உடனே இவளும் பக்கத்துல வந்து டூன் டூ அப்படின்னு சொன்னோனே, அந்த குழந்தை ரொம்ப பார்த்து பயப்படுது. ஐயய்யோ! நான் நாய்க்குள்ள சாப்பாடு சாப்பிடல. என்னை மன்னிச்சிடுங்க. நான் சாப்பிட
மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா அவ டூன்ட்டு டூன்ட்டு நீ என்ன சொல்ற, நான் தான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனது அம்மாவா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையும் கேட்குது. இதை கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு தாங்கவே முடியல மனசு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைய அழுதுகிட்டே ஹக் பண்ண, பாவம் அந்த குழந்தை அந்த பசி மயக்கத்திலே அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு சரி இங்கேருந்து தப்பிச்சிடலான்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வரா. உடனே அந்த குண்டு பொம்பளையே ஒரு வழியா சண்டையை முடிச்சுட்டு உள்ள வந்து பார்க்கறா, பார்த்தா குழந்தைய காணோம். ஐயோ குழந்தைய காணோம்னு அவ தேடிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் குழந்தைய கொண்டு வந்து ஜோட்ட கொடுத்து, நீ இவனை கூட்டிட்டு போது ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஏன்னா இப்போ வந்து அந்த குண்டு பொம்பளை எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணு, நான் அதுக்குள்ள போய் நானே வந்து இந்த இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அந்த குண்டு பொம்பளை அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஹீரோயின் வந்து ஃபோன் அப்பிட்டு, நான் தான் வானோட அசிஸ்டன்ட் வந்திருக்கேன், வான் வந்து குழந்தைய கூட்டிட்டு வர சொன்னாரு, குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த குண்டு பொம்பளை சொல்லுது, ஐயோ மேடம் அந்த குழந்தை காணோம் மேடம், இப்பதான் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுட்டு. எனது குழந்தைய மிஸ் பண்ணிட்டியா? இதை கேட்ட எங்க சார் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கன்னத்துல ஓங்கி அறிஞ்சிட்டு, நீ என்ன செய்வே எது செய்ய தெரியாது, குழந்தைய தேடு, நாங்களும் தேடுறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடா. இங்க பார்த்தா குழந்தைய கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க. டாக்டரும் குழந்தைய செக் பண்ணிட்டு குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா, அதனால அவன் மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவட பக்கத்துல வந்துட்டு உனக்கு பிடிச்ச ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அந்த குழந்தை டக்குன்னு கீழே கொட்டி விட்டுருது. நம்ம ஹீரோயின் என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணா அவனை பாவம் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கடிக்கிறான். நம்ம ஹீரோயின் வலியை பொறுத்துக்கிட்டு அப்படியே அமைதியா அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே அங்குள்ள நர்ஸ் வந்து அந்த குழந்தைய அப்படியே இழுத்து விட்டுட்டு, மேடம் நீங்க எந்திரிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாவம் மனசே தாங்கல. அழுதுகிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்க, என் குழந்தைக்கா இந்த நிலைமை, எப்பேற்பட்ட வாழ வேண்டிய என் குழந்தை இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகும்போது ஜோவும் வந்து மேடம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறா. மேடம் இதான் சாக்கு, நீங்க இப்போ குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போயிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் போக மாட்டேன், என் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆக்கணும், அவனை சும்மா ஓட மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா என் குழந்தைய இப்படி பண்ணால அவனை வந்து நான் சும்மா ஓட மாட்டேன், நான் என்ன செய்ய போறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஜோவும் சொல்றான், எதுக்கு மேடம் வீணா வம்பு, நீங்க இங்க இருந்து போங்கட்டு. இல்ல இல்ல போக மாட்டான், இனிமே பாரு அவனை கொஞ்சம் கொஞ்சமா நான் கொல்றேன்னு சொல்லிட்டு அதோட அங்க இருந்து அவ வீட்டுக்கு வர. இங்க பார்த்தா இவன் வான் தேடிக்கிட்டு இருக்கான், எங்க அவளை வெளியே விட்டா, அவனை யாரு வெளியே விட சொன்னா அப்படிங்கிற மாதிரி நான்சியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோயின் வந்தோன்னா அவனும் கோவமா வரான், நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வரேன், நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்துல வந்து அவன் கண்ணத்தை அப்படியே தடையை பார்த்துட்டு, நீங்க ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆமா நான் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். உடனே டக்குன்னு ஓங்கி அரைஞ்சிரா. அரைஞ்சோன்னா அவனுக்கும் கோவம் வந்துருது. அவனும் கன் எடுத்து அவளை சுடுற மாதிரி வச்சுக்கிட்டு, நீ எதுக்காக இப்ப நீ என்னை அரைஞ்சா, நீ எனக்கு காரணம் சொல்லாட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். உடனே உனக்கு காரணம் சொல்லணுமா, உங்களுக்கு என் மேல லவ்வே இல்லை, உங்களுக்கு என் மேல நீங்க என்ன நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவனும் சொல்றான், என்னது நடிக்கிறான், நீ என்ன சொல்றான்ட்டு. ஆமா என் குழந்தைக்காக போட்டிருந்த 80 மில்லியனை நீங்க உங்க பேர்ல மாத்திக்கிறத நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு என் பணம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லையில, என் மேல வந்து உங்களுக்கு அன்பு இல்லையில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமா சொல்லிட்டு போவா. உடனே நம்ம ஹீரோ, ஓ இதுக்கு தான் நீ கோவப்பட்டு என்னை அரைஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இவளை இப்படியே விடக்கூடாது, இவளை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வர. ஹனி ஹனி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லம்மா, உன்னால அவ்வளவு பணத்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என் பேர்ல வந்து வித்ட்ரா பண்ணேன், ஆனா அந்த பணத்தை வந்து நான் உன் பேர்ல போட்டிருக்கேன், வேணா நீ பாருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல கொடுக்குறான். கொடுத்துட்டு உனக்கு வேணா என் மேல நம்பிக்கை இல்லாட்டி நீ வக்கீல வச்சு கன்சல்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் என்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆமாம்மா அந்த பணத்தை எல்லாத்தையும் இப்போ நான் உன் பேர்ல தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா சின்ன பையன் அவ்வளோ அமௌண்ட் இருந்தா உனாலையும் குழந்தையாலும் காப்பாத்திக்க முடியாதுல, உங்களுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஏதோ பேசி இந்த டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு சைன் பண்றான். உடனே அவனும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும், இது வந்து நார்மலான பணத்தை வந்து என் பேர்ல மாத்தல, என் பேர்ல அவன் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கான் 80 மில்லியனுக்கு அப்படிங்கிற மாதிரி, இருந்தாலும் நீ எவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட், உன்னை மாதிரி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நடிக்கிறா. உனக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட நான்சி கத்திக்கிட்டு இருக்கா, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் எல்லா பணத்தையும் அவன் பேர்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் சொல்றான், இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாரு, நான் ஒன்னும் அவளுக்கு வந்து பணத்தை போடல, அவ பேர்ல வந்து இன்சூரன்ஸ் தான் எடுத்திருக்கேன், இப்போ அவ ஆக்சிடென்ட்ல ஏதாவது இறந்து போனாலுக்கு அந்த பணம் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவளும் அது கேட்டு சந்தோஷப்படுறா. என்ன சொல்றீங்கன்ட்டு, ஆமா ஏன்டா அந்த பணம் நம்மளுக்கு வரணும், நம்ம மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இங்க தோட்டத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிற மாதிரியே இந்த விஷயத்தெல்லாம் ஜோட்ட சொல்ல, ஜோவும் ஏன் மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு சைன் பண்ணீங்க, உங்களை அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, யார் யாரை கொலை பண்ண போறான்னு பார்க்கலாம்,
நான் வேணும்னு தான் பண்ணேன். ஏன்னா என்னைய வாண்டடா வந்து அவன் கொலை பண்ணா கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் பணம் அவன் கைக்கு போகாது. அதனால அவன் இப்போதைக்கு கொல்ல மாட்டான். எனக்கும் இதுதான் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி இந்த அவன் குழந்தைக்கு பர்த்டேன்னு சொன்னீல இந்த கேக்க கொண்டுட்டு போன்னு நம்ம ஹீரோயினும் ஜோக்கு அந்த கேக்க குடுக்க, அவளும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிற மாரி கேக்க வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் இருட்டா இருக்குது. இவளும் அவன் ஹஸ்பண்டுக்கு தெரியாம மெல்ல மெல்ல போகலான்னு பார்த்தா, அவனும் டக்குன்னு லைட்ட போட்டுட்டு எந்திரிக்கிறான். எங்கடி நைட்டெல்லாம் போயிட்டு ஊர சுத்திட்டு வரா? வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு கிஃப்ட்ன்னு கொண்டு வரா. இது என்னதுன்னு கேட்டோனே, இவளும் சொல்றா, "இது கேக்கு இன்னைக்கு நம்ம குழந்தையோட பர்த்டே அதுக்காக கேக் வாங்கிட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவன் அந்த கேக்க டக்குன்னு தட்டி விட்டுட்டு, "ஏன்டி வர வர நீ உன்னோட நடவடிக்கையே சரியில்ல" அப்படிங்கிற மாரி அவன் கோவமா அடிக்க, உடனே நம்ம ஜோக்கும் கோவம் வந்துருது. "என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்னு" டக்குன்னு அவன புடிச்சு தள்ளி விட்டோனே, "ஏன்டி என்ன தைரியம் தான் நீ என்னையே அடிப்பா?" அப்படிங்கிற மாரி அவன் நம்ம ஜோவ போட்டு அடிக்க போறான். ஆனா ஜோ பயந்துட்டு அங்கருந்து ஓட போறா. ஆனா அந்த நேரம் பார்த்து குழந்தை கையில உள்ள கம்ப எடுத்து அவன் தலையில அடிச்சிருது. அடிச்சுட்டு, "அம்மா நீ இங்கேருந்து போம்மா போம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லுது. உடனே அவனும், "உங்க அம்மாக்கா நீங்க என்னையே கை நீட்டி அடிப்பியா?" அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைய போட்டு அடிக்க போறான். ஆனா ஜோ வந்து தடுக்கிறான். அவன அவங்க 2 பேரையும் போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். "என்ன தைரியம் தான் அம்மா பொண்ணு என்னைய கை வாங்கி அடிப்பீங்க" அப்படிங்கிற மாரி 2 பேரையும் அவன் மிதி மிதின்னு மிதிச்சுட்டு போறான். பார்த்தா அந்த குழந்தையும் அழுகுது. "ஏம்மா நான் தான் உன்னைய சொன்னேன்ல, நீ ஏம்மா திரும்பி வந்த?" அப்படிங்கிற மாரி. உடனே அதுக்கு நம்ம ஜோவும் சொல்றான், "நீ அடி வாங்கும்போது நான் எப்படிம்மா நான் ஓடுவேன்? எந்த தாயுமே வந்து தன் குழந்தைய விட்டுட்டு போமாட்டா. நீ எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உன் பர்த்டேல இந்தாம்மா அந்த கேக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்த கேக்க குடுக்க, அவளும் அந்த குழந்தையும் சொல்லுது, "நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேம்மா, நம்ம தலையெழுத்து மாறணும், நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்" அப்படிங்கிற மாரி அந்த குழந்தையும் சொல்ல, ஜோவும், "கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல காலம் வரும்மா, நீ சந்தோஷமா நல்லபடியா படிச்சு வாழ்வா, நானும் எப்பவுமே உன் கூட இருப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. நம்மளுக்கான நல்ல காலமும் சீக்கிரமே வந்துருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு, அதோட ஜோவும் வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு, அதோட வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றா. நம்ம ஹீரோயினும் ஃபோன் எடுத்துட்டு, "என்ன இந்த நேரத்தில கால் பண்ற?" அப்படின்னு கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல உங்கட்ட ஒண்ணு சொல்லலாம்னு தான் இருக்கேன். என் குழந்தைய எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க. நான் அந்த நரகத்திலே இருந்து எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி ஜோ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின், "உங்க 2 பேரும் தான் எனக்கு வேணும். உங்க 2 பேர் லைஃப்ல நல்லபடியா வச்சுக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்றா. அடுத்த நாள் ஜோவும் நம்ம ஹீரோயின பார்க்க வரா. நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. உங்க 2 பேரையும் நல்லபடியா வாழ வைக்கணும். என் பையனையும் வாழ வைக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் நான் வீடு பார்த்து எல்லாம் ரெடி பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும். ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த நான்சி என்னையே சுத்தி சுத்தி வரா. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தவ, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டக்குன்னு ஐடியா வருது. அப்போ பார்த்தா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நான்சிட்ட கட்டுறா. இந்த ட்ரெஸ்ல எது எனக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நான்சியும் கேட்கிறா, "நீங்க எங்க மேடம் போறீங்க?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஃபங்ஷன் சொன்னாங்க. அதெல்லாம் நானும் அங்க போலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாதனால என் ஹஸ்பண்ட யாரும் மயக்குறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் யாரு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாரி நான் பார்க்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நான்சி பக்கத்துல வந்துட்டு, "நீ ஒண்ணும் என் ஹஸ்பண்ட ஒண்ணும் மயக்கலைல்ல?" அப்படிங்கிற மாரி சொன்னா, நான்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போம்போது, "இன்னுமா கூட்டிட்டு போற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, உடனே கார டக்குன்னு வழியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு, கீழ இறங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கீழ இறங்கிட்டு, உடனே அந்த நான்சி கார் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின மோதுற மாரி வரா. அதாவது இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாரிலாம் நடக்குமா? அப்படிங்கிற மாரி. ஆனா ஜோவும் கேட்கிறா, "ஆனா அவங்க உங்கள கார ஏத்தி உண்மையிலே கொன்னுட்டா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "அதெல்லாம் கொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு என்னோட பணம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அவ ஹஸ்பண்ட அவ ரொம்ப ரொம்ப விரும்புறா. அவ ஹஸ்பண்டும் வேணும், அந்த பணமும் வேணும். அதனால அவளா இந்த மாரி பண்ண மாட்டா. ஏன்னா போலீஸ்ல மாட்டிக்குவாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா, "இதுக்கு வேற ஒரு இதுதான் நம்ம ஏற்பாடு பண்ணணும்" அப்படிங்கிற மாரி. பார்த்தா இங்க நம்ம ஹீரோட ஏதோ ஃபங்ஷனுக்காக நின்டுகிட்டு இருக்கான். அங்க நான்சி தான் ட்ரெஸ் மாட்டிட்டு வரா. உடனே இவள பார்த்தோன்னா ஹீரோ கேட்கறான், "என்னாச்சு நீ வந்துகிட்டு இருக்கா? அப்ப அவ எங்க?" அப்படிங்கிற மாரி. உடனே அதுக்கு நம்ம நான்சி சொல்றா, "அவள பார்க்கறதுக்காக நான் வேற ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ட்டு." அது ஏற்பாடு பண்ண பொண்ணு வேற யாருமே இல்ல. நம்மளோட ஜோ தான். உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம். நம்ம பிளான் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஃபங்ஷனுக்கு நான் வரக்கூடாது. அவனோட ஒய்ஃபா நான் நிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ உன்னை ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டா. இதுதான் நம்மளுக்கு நேரம். வா நம்ம ஒரு வீடு பார்த்து உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் அங்க வச்சுக்கிறேன். அப்படியே என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அதே மாரி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க எல்லாத்தையும் வச்சுட்டு, அவ பையனுக்கு பிடிச்ச கறி ரைஸும் வாங்கி குடுக்குறா. ஆனா அந்த பையனும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு ஸ்பூன எடுத்து அப்படியே அவங்க அம்மா பிளேட்ல வைக்கிறான். வச்சோன்னா அத பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா போயிருது. பாவம் உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கும்போது, நம்ம ஜோ வந்து, "மேடம் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிரும்" அப்படின்னு சொன்னோன, நம்ம ஹீரோயினும் அதுக்காக ஒண்ணும் கவலைப்படல. அவன் அவனோட சாப்பாட எனக்காக வச்சான்ல, அத நெனச்சு தான் அழுகுறேன். இது ஆனந்த கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கைய கவனிக்கிறா. ஜோ கையிலலாம் பார்த்தா அடிச்சு வீங்கி போயிருக்குது. என்னாச்சுன்னு கேட்டோனே, "என் ஹஸ்பண்ட் தான் என்னைய டெய்லி இந்த மாரி அடிக்கிறான் என்னையும் என் குழந்தையும்" சொன்னோனே, "ஓ! அப்படியா? அப்பனா அவனுக்கு ஒரு வேட்டு வைக்கணும்னு" சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. வேணும்னாலும் நம்ம ஜோவோட பர்ஸ்ல வந்து ஒரு வாட்ச் மாரி வைக்கிறாங்க.
இவனும் எப்போதும் போல வந்து ஜோ பர்ஸ்ல உள்ள பணத்தெல்லாம் எடுத்துட்டு பார்க்கறான். பார்த்தா அதுல வாட்ச் இருக்குது. ஆனா அத பார்த்தோனே இவனுக்கு ஒரு டவுட். இந்த வாட்ச் எப்படி வந்துச்சு? இவ வந்து வேற யாரோட அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்கா. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இவனும் அடுத்த நாள் வந்து ஜோவ பின்தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஜோவும் எப்போதும் போல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வேலைக்கு வரா. வந்தோனே இவனும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுறான் வந்துட்டு, யாரு நீ வச்சுக்கிட்டு இருக்கா? அவன் யாரு? அப்படிங்கிற மாரி வீட்ல வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் கேட்கிறா, அந்த நான்சியும் கேட்கறானுங்க, ஏய் நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான்ட்டு. இங்க யார வச்சுக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவனும் அங்க இங்கன்னு தேடுறான். உடனே தேடிட்டு நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இதெல்லாம் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவ. உடனே நம்ம ஜோவும் தெரியாம மன்னிச்சுக்கிருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு அவளும் அங்கிருந்து போறா. உடனே நான்சி இத சும்மா விடக்கூடாது. இவன் கத்திட்டு போனால நம்ம உடனே வந்து வானுக்கு கால் பண்ணி சொல்லிடணும்னு சொல்லிட்டு வானுக்கு கால் பண்றா. இதெல்லாம் நம்ம ஹீரோ என்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா இதெல்லாம் நடக்கணும் தானே அவளோட ஆசை. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்த ஜோட ஹஸ்பண்ட் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஜோ வந்து நல்லவ தானே, நான் தான் தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறானா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார் வந்து இறங்குது. கார்ல இருந்து நம்ம வானு இறங்கி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கையில வாட்ச் கட்டியிருக்கான். அதே வாட்ச் நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஆனிவர்சரி வருதுல அதுக்காக நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன்ட்டு அந்த வாட்சை கொடுத்துருப்பா. இவனை வேணும்னாலும் மாட்டி விடுறதுக்கா. அந்த வாட்சை பார்த்தோன்னா இந்த ஜோட ஹஸ்பண்டுக்கு கோவம் தலைக்கேறினேன். நீ தான் என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்குள்ள ரெஞ்சு எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கா வருவான். இவங்க எல்லாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. ஜோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோட ஹஸ்பண்டை கூப்பிட்டோன்னா அவன் திரும்பி பார்க்குவான். டக்குன்னு அவன் கையில உள்ள அந்த இரும்பு எடுத்து அவன் தலையில ஓங்கி ஒரு அடிச்சோன்னா உடனே அந்த ஓனு கீழே விழுந்துருவா. இதை பார்த்து நான்சி கத்துவா. போலீஸ்காரன் வந்து நம்ம ஜோட ஹஸ்பண்டை கைது பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் திட்டம் போட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் நடக்கும். ஆனா என்ன அடி அவ்வளோக்கா பலமா அவ்வளோ போல இருக்குது. அதனால இவன் மறுபடியும் பழச்சிக்குவான். இதை நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. உன் ஹஸ்பண்ட் அடிச்சுதான் அடிச்சான், நல்லா ஓங்கி அடிச்சிருக்க கூடாதா? இப்ப பாரு இந்த பிளான சொதப்பிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை நான்சி ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு டக்குன்னு டவுட் வந்துடும். யாரோ அவன் பேசுறது கவனிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரும்பி பார்ப்பா. நான்சி அங்கிருந்து ஓடுவா. அவன ஹீரோயின் அவளை துரத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா. இந்த நான்சி இதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம வானுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா கால் வந்து அவன் எடுக்க மாட்டான். ஐயோ சீக்கிரம் போன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேஸ்ல வந்து மாஸ்க போட்டு கடைசியில கடத்திக்கிட்டு வந்துருவா. அவளை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. உடனே நான்சின்னு சொல்வா, எனக்கு தெரியுண்டி உனக்கு கண்ணு தெரியுண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமா எனக்கு கண்ணு தெரியும். என் குழந்தையோட லைஃப் நீங்க எல்லாம் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிங்க. உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல. அதுக்கு அந்த நான்சி சொல்வா, நீ என்ன பண்ண முடியும், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்னோட ஹஸ்பண்டை வந்து திருடிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நான்சி சொல்றா. உடனே ஹீரோயின் என்னது நான் உன் ஹஸ்பண்டை திருடிக்கிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி. ஆமா நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே கிராமத்துல ஒன்னா வளர்ந்தா, நான் அவனை லவ் பண்ணினேன். ஆனா அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிட்டான். கடைசியில் நாங்க ரெண்டு பேரும் அங்க வேலைக்காரி மாதிரி இருந்தா. அதனால தான் நாங்க முடிவு பண்ணோம் உன்னையும் உன் குழந்தையும் அழிச்சிட்டு நான் அந்த இடத்துக்கு வரலான்டு அப்படிங்கிற மாதிரி நான்சி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்காக என் குழந்தை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வருவீங்களான்னு சொன்னா அதுக்கு நான்சி கொஞ்சம் கூட பயப்படாம, உன்னால என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் போலீஸ் கண்டிப்பா உன்னை வந்து கண்டுபிடிச்சுவாரு. நீங்க எல்லாரும் சாக போறீங்க, உன் பையனும் சாக போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த நான்சி சிரிக்கிறா. உடனே இவளுக்கு கோவம் வந்து அவளை அடிக்க போவா. உடனே நம்ம ஜோ வந்து மேடம் போதும் மேடம் அவளை அடிக்காதீங்க, ஏதாவது ஆயிரப்போது வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா. உடனே வெளியில வந்தோன்னா நம்ம ஜோவும் கேட்குறான், மேடம் என்ன செய்யறதுக்கு இதுக்கு மேலே, ஏன்டா இவ்வளோ எனக்கு ரொம்ப நாளாக கட்டி போட்டு இப்படியே மறைச்சு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் ஆமா என்ன பண்றது எனக்கும் ஒண்ணுமே புரியல, அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஜோக்கு கால் வருது. அவ ஹஸ்பண்ட் தான். ஏன்டி நீ என்னையே ஏமாத்தா பாக்குறியா, நீ குழந்தைய எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வச்சிருப்பா, நான் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன்டி, நீ ஒழுங்கா என்னட்ட வரல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே ஜோ இதை கேட்டுட்டு அழுகுறா. உடனே நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டோன்னா, அவன் என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவனால எனக்கு ஒரே தொந்தரவா இருக்குன்ட்டு ஜோவும் அழுக. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ நானும் இப்போதைக்கு ஒரே ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டா, இந்த ப்ராப்ளத்துல நம்ம தப்பிக்கணும்டா, இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரே பிரச்சனையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா போடுறா. இங்க நான்சியே எப்படியாவது தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது வழி இருக்காண்டு. அப்பதான் பாக்குற கீழே வந்து ஏதோ கிளாஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்குது. ஆனா அந்த கிளாஸ் எடுத்து அவளும் அந்த கைத்தை வந்து அவுத்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க அதே மாதிரி ஜோவும் ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு, நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவனும் சரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வரான். அப்ப இவளும் நான்சி ஒரு வழியா கட்டெல்லாம் ஊத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு போய்கிட்டு இருக்கா. அப்ப அவன் ஹஸ்பண்ட் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் முடிவு பண்ணிட்டான், இனிமே ஜோ உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. உடனே
உடனே ஜோக்கு கால் பண்ணி நீ இப்ப எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜோ சொல்றான் நான் வந்து கிரே கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் இவனும் கவனிக்கிறான் ஒரு பொண்ணு போறத பார்த்துட்டு நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு காரை வேகமா ஓட்டிட்டு வந்து இடிக்கிறான். ஆனா இடிச்சது வேற யாரும் இல்ல நான்சி தான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினும் ஜோ போட்ட திட்டம் தான். உடனே அவனும் ஜோவாக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பக்கத்துல வந்து பார்க்கறான். பார்த்தா அங்க நான்சி. உடனே இந்த பொண்ணு யாரு? ஐயோ எனக்கு தெரியாம வேற ஆளுமே எது இடிச்சிட்டோன்னு காரை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிறான். நான்சி உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா. இதை நம்ம ஹீரோயினும் ஜோவும் தூரமா நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான்சியும் அடிபட்டுட்டு அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, "என்னம்மா ஓடி போய் உன் புருஷன்ட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு பார்த்தியா? உன்ன ஓட விட்டதே நான் தானே. ஏன்னா அப்பதானே ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாரி கிடக்குவா. நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. பாவம் உன்னோட ஆத்மா சாந்தியடைய நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிறா. அதோட நைட் ஆயிருது. வானும் அப்பதான் நம்ம நான்சி பக்கத்துல வரான். வந்துட்டு இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோன, நம்ம ஹீரோயின் ஐயய்யோ! என்னாச்சு நான்சிக்கு அப்படிங்கிற மாரி அவளும் பதறடிக்கிறா. பார்த்தா நான்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்குது. என்னது உயிர் இருக்கா? அப்படிங்கிற மாரி வான் சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிருது. ஐயய்யோ! இன்னும் சாகாம உயிரோட இருக்காளான்ட்டு. நம்ம நான்சி அப்படியே நம்ம ஹீரோயின பார்த்து, இவ, இவ, இவன்ட்டு ஏதோ சொல்ல வரா. பாவம் அவளுக்கு அதுக்கு மேல பேச முடியாம, அப்படியே டக்குன்னு அவ இறந்து போயிறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடா! அப்படிங்கிற மாரி பெருமூச்சு விட்டுட்டு, இறந்து போயிட்டாளா? நல்ல வேளை நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க சாகுற நேரத்துல என்னைய மாட்டி விட்டுட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் அதோட அங்கிருந்து கிளம்பி வரா. பாவம் நம்ம வான் தான் கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே சோகத்துல உட்காந்துகிட்டு இருக்கும்போது, அப்பதான் அந்த நான்சியோட சாம்பல கொண்டு வந்து, "சார் இந்தாங்க" அப்படிங்கிற மாரி வச்சுட்டு போறான். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அழுதுகிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோயின பார்த்து, "அம்மா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி இந்த மாரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நாங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னு தெரியல. திடீர்னு நான்சிய காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு வானும் சொல்றான், "ஏதாவது உனக்கு க்ளூ இருந்தா சொல்லு. ஏதாவது சீக்ரெட் இருக்கான்ட்டு." "ஆமாம்மா எனக்கு அவள பத்தி ஒரு சீக்ரெட் தெரியும்ன்னு" சொல்லிட்டு, அப்படி மெல்லமா நம்ம ஹீரோ காதுல வந்து, "அவன் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொன்னா" அப்படின்னு சொன்னோனே, இத கேட்டோனே வானுக்கு அப்படியே கோவம் தலைக்கேறுது. "என்னது? என்னோட குழந்தையும் சேர்ந்து இறந்து போச்சா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறான். அப்பதான் ஒரு போலீஸ்காரன் வந்து, "சார் இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமானவன கண்டுபிடிச்சுட்டோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அவன நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவனும் கோவமா எந்திரிச்சு போறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க கடைசியில அவங்க நினைச்ச மாரியே ஜோவோட ஹஸ்பண்ட தான் தேடி வராய்ங்க. இவனும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் போலீஸுக்கு கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டு. ஆனா கரெக்ட்டா வான் வந்து நின்றான். வந்துட்டு கன்ன தூக்கி நெத்தியில வச்சு, "ஏன்டா என்ன தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப நீ கொல்ல பாப்பா" அப்படின்னு சொன்னோனே, "சார் நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொன்னா, அவனா விடுவான். டக்குன்னு அவன் நெத்தியில கன்ன வச்சு அப்படியே ஷூட் பண்ண நம்ம ஜோவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிறான். உடனே அங்க வந்து 2 போலீஸ்காரங்க, "என்னாச்சு சார்?" அப்படின்னு கேட்டோனே, அவன் தப்பிச்சு போக பார்த்தான். என்னோட கன்னே வந்து என்ன சுட பார்த்தான். அதனால ஏற்பட்ட சண்டையில அவன் இறந்து போயிட்டான். இப்படி நீங்க ரிப்போர்ட்ட எழுதி கேஸ குளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். இங்க அதோட கட் பண்ணி அப்படியே ஜோவோட பொண்ண காட்டுறாங்க. அது பொண்ணு எழுதிக்கிட்டு இருக்கு. பார்த்தா பின்னாடி யாரோ வர மாரி இருந்துச்சுன்னோனே, டக்குன்னு பேக்ல ஒரு நைஃப் எடுத்து அப்படி காட்டுது. அது காட்டுனோனே ஜோ பயந்துறா. "என்ன நீ நைஃப்லாம் பேக்ல வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு வச்சிருக்கான்னு?" சொன்னேன். "இல்ல மறுபடியும் அப்பா தான் வந்துட்டாராக்கும். என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிருவான்னு பயத்துல தான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொன்னோனே, "அதுக்காக நீ இந்த மாரி நைஃப்லாம் கையில வச்சிருக்க கூடாது. நீ கவலைப்படுற மாரி இனிமே எதுவுமே நடக்காது. ஏன்னா உங்க அப்பா இறந்து போயிட்டான்னு" சொன்னோனே, அந்த குழந்தை "உண்மையா?" அப்படின்னு கேட்குது. "ஆமாம்மா. இனிமே வந்து நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம்" அப்படிங்கிற மாரி ஜோவும் நிம்மதியா இருக்கா. அதோட நம்மளோட ஹீரோயினும் வந்து ஜோ கையில பணத்த குடுத்து, "நீ உன் குழந்தை, என் குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிரு" அப்படின்னு சொன்னோனே, ஜோ சொல்றா, "நான் எதுக்கு போணும்? நீங்களும் வாங்க சேர்ந்து போயிருவோன்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோயினா, "இல்ல நான் இப்போதைக்கு வரல. ஏன்னா நான் வான வந்து பழி வாங்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த குட்டி பையன் ஏதோ டிராயிங் பண்ணேன்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுறான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஆனா அந்த குட்டி குழந்தை, "அம்மா" அப்படிங்கிற மாரி அவன் டிராயிங் பண்ணத காட்டுனோனே, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண் கலங்கிருது. "நீ என்ன சொன்னா?" அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிறான். "நீ என்னைய மொத அம்மான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஜோவும் சொன்னான், "பார்த்தீங்களா உங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகிட்டு வரான். அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து போயிரலாம். அதான் நம்மளுக்கு நல்லது" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோட மனசும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதோட இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்மளோட நான்சியோட குழந்தைய கூப்பிடுறதுக்கு அந்த வான் வரான். வந்துட்டு குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போகும்போது, "இனிமே நான்சி வரமாட்டாங்க. நான் தான் கூட்டிட்டு போவேன்" அப்படிங்கிற மாரி அவனும் டீச்சர பார்த்து சொல்ல, அதுக்கு டீச்சர் சொல்றாங்க, "ஏன் உங்க அம்மா ஒரு தடவ வந்தாங்களா? அவங்க அம்மா வரமாட்டாங்களா?" அப்படின்ட்டு. அப்பதான் இவன் யோசனை பண்ணி பார்க்குறான். அன்னைக்கு குழந்தைய காணோம்னு ஓடி வந்தது, நம்ம ஜோ வந்து இவளுக்கு கண்ணு தெரியும்னு சொன்னது, நான்சி சொன்னது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, "ஓ! அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ தானான்ட்டு" அவனும் கண்டுபிடிச்சுறான். இங்க அதோட இந்த குழந்தைங்க 2 ஊஞ்சல்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, இங்க இவங்க எல்லாரும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர விட்டு போயிரலான்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அப்படியே பேக் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா குழந்தைகள காணோம். ஜோவோட குழந்தை மட்டும் கிடக்குது. பார்த்தா நம்ம டூன்டுவ காணோம். பார்த்தா நம்ம டூன்டுவ யாரோ கடத்திட்டு போற மாரி இருக்கு. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வர அந்த கார தொரத்திக்கிட்டு. அப்பதான் பார்த்தா இவர கைய யாரோ புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா, அங்க நிக்கிறது இந்த வானு தான்.
ஆனா வந்துட்டு, "ஓ! உனக்கு கண்ணு தெரியுமா? நீ இவ்ளோ நாள் என்ட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு உன் குழந்தை வேணும்டா, எனக்கு வந்து 80,000,000 பணம் வேணும்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு, இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கிற மாரி நீ இறந்து போனா தான் எனக்கு பணம் கிடைக்கும். நீ இறந்து போணும். அப்பதான் உன் குழந்தை சேஃபா இருப்பான். இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யோசனை பண்ணிட்டு நாளைக்கு நீ வா அப்படின்ட்டு அவனும் மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம அவளும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயின் என் குழந்தைய காப்பாத்து இனிமே நான் போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து போறா. ஜோ விடமாட்டேங்கிறா. நீ போக வேண்டாம். நான் உங்களுக்கு பதிலா நான் போறேன். அவன கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். என் குழந்தைய நீங்க நல்லபடியா பார்த்துக்கிருங்க. அப்படிங்கிற மாரி ஜோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல நீ உன் குழந்தைக்காக இருக்கணும். பாவம் உன் குழந்தை உன்னைய நம்பி தான் இருக்குது. நான் தான் என் குழந்தைய காப்பாத்தணும். அதுல நான் போறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, நீ 2 குழந்தையும் நல்லபடியா வளர்க்கணும். என் குழந்தைய நல்லபடியா நீ வளர்க்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் ஜோவ ஹக் பண்ணி சொல்லிட்டு, உடனே நம்ம இவன பார்க்கறதுக்கு அங்க கிளம்பி போறா. பாவம் ஜோவும் அழுதுகிட்டு இருக்கான். இங்க இவன் வந்து இவள ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய கட்டி போட்டு வச்சிருப்பான். கட்டி போட்டுட்டு பெட்ரோலோ கேஸோ எதையோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அப்படியே அங்க உள்ள கேன்டீனையும் பத்த வச்சுட்டு, இவ வந்து கதவ தொறந்தோனே அந்த இது இடமே வெடிக்கிற மாரி செட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த குழந்தை பக்கத்துல வந்திருப்பான். அந்த குழந்தைய நல்லா கட்டி போட்டுருப்பான். "என்னப்பா உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? கவலைப்படாத உங்க அம்மா அப்பா வந்துருவா. உன்னையும் உங்க அம்மாவையும் நல்ல இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிருவான். நம்ம ஹீரோயின் அவன் சொன்ன இடத்துக்கு வந்து கதவ ஓப்பன் பண்ணலான்னு பண்ண போவா. ஆனா கீழ ஏதோ தண்ணி மாரி இருக்கு. இவளும் கைய வச்சு தொட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பாப்பா. பார்த்தா பெட்ரோல் மாரி இருக்கு. உடனே ஃபோன எடுத்து அப்படியே அந்த கதவு இடுக்குல அப்படியே அதுல பாப்பா. அதுல கேன்டீன்ல இருக்கிறது தெரிஞ்சுட்டு, அந்த கேன்டீன்ல அப்படியே நைஸா எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அதோட கதவ தொறந்துட்டு வருவா. இவன் பையன் வந்து கட்டி போட்டுருப்பான். ஆனா அவன் பையன அவுத்துவிட்டு இவளும் அங்கருந்து போவா. ஆனா இவனும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பையன கூட்டிட்டு வந்து ஒரு பக்கத்து ரூம்ல ஒரு கப்போர்டுல அவன பையன உட்கார வச்சுட்டு, "நீ எதுக்கும் பயப்படாத மம்மி இப்ப வந்துர்றேன்னு" சொல்லிட்டு அப்படி லாக் பண்ணிட்டு அவ ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. இவனும் அவன தேடி பார்த்துக்கிட்டே வருவான். ஒவ்வொரு கப்போர்டா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். "உடனே நீ இங்க தான் இருக்கியா?" அப்படிங்கிற மாரி அவன் பையன் ஒளிஞ்சிருக்கிற கப்போர்ட தொறக்கலான்ட்டு இவனும் அப்படியே வந்து பக்கத்த தொறக்க போவான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் ஓடுவா. உடனே அத திரும்பி பார்த்துட்டு வான்னு சி நில்லு உன்னைய நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள தொரத்திட்டு போனோனே, நம்ம ஹீரோயின் பக்கத்து ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பா. இவனும் தொரத்திட்டு வந்தோனே, அங்க உள்ள ஃபயர் சிலிண்டர் எடுத்து அவன் நெத்தியில பார்த்து ஓங்கி அடிப்பா. உடனே அவனுக்கு அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கான். உடனே மறுபடியும் அடிக்க போவா. பார்த்தா அவன் கையில உள்ள ஏதோ ஸ்ப்ரே மாரி அதாவது கேஸ்லைன் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ப்ரேய நம்ம ஹீரோயின் கண்ணுல வந்து அடிச்சுருவான். நம்ம ஹீரோயின் கண்ணு தெரியாத மாரி மறுபடியும் கீழ விழுந்தோனே, "என்னடி மறுபடியும் உன் கண்ணு போயிருச்சா? எனக்கு தெரியும்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின, "இனிமே அவன சும்மா விடமாட்டேன். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியும், என் குழந்தையும் நீ வந்து கொல்லுவ" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின போட்டு அடிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருப்பா, "யாரு நானா உன் பொண்டாட்டியும், என் புள்ளையும் கொன்றேன்? உன்னோட பேராசை தான்டா கொன்றா. நீ ஆனா அதுக்காக கவலைப்படவே இல்ல. பணத்துக்கா ஆசைப்பட்டு அவங்க 2 பேரையும் அடமானம் வச்சுட்டு, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவங்க சாவறதுக்கு காரணமே நீ தான். நீ மட்டும் என் குழந்தைய சித்திரவதை பண்ணி, என் குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆக்குவியா? அதனால தான் நான் அந்த மாரி பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல சொல்ல அவனுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு. இந்த இடையில நம்ம ஹீரோயின் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பா. அப்பதான் கீழ வந்து ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். உடனே அத எடுத்துக்கிட்டு உடனே இவளும் பேச்சு குடுத்துக்கிட்டே இருப்பா. அப்ப அப்படியே தேடி பார்க்கும்போது, அங்க ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். உடனே அந்த பிளக் பாயிண்ட்ல வந்து ஸ்க்ரூ இத வச்சோனே பட்டுன்னு கரண்ட் போயிரும். கரண்ட் போனோனே இவனும் கையில உள்ள அந்த கோடாரிய வச்சு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கா அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு அப்படி இது பண்ணுவான். இருட்டுக்குள்ள அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஹீரோயின் சொல்வா, "இந்த இருட்டுக்குள்ள நீ நானும் இப்ப கண்ணு தெரியாதவங்க. ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப பழக்கப்பட்டது. நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு." நம்ம ஹீரோயின் சொல்ல, அவனா வந்து டக்குன்னு அவன் கையில உள்ள டார்ச் லைட்ட அடிச்சுக்கிட்டு, அப்படி நம்ம ஹீரோயின தேடிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினும் நவுண்டு போய்க்கிட்டே இருப்பா. அவனும் அந்த கோடாரிய வச்சு நம்ம ஹீரோயின கொல்றதுக்கா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் அதோட அவன அந்த ரூம்குள்ளயே வச்சு லாக் பண்ணிட்டு, இவளும் வந்துட்டு அதோட அந்த குழந்தைய கூட்டிட்டு, "இங்கருந்து நம்ம போயிரலாம்." அப்படிங்கிற மாரி அவளும் கொஞ்சம் தடுமாறி அப்படி தடவிட்டே போவா. ஏன்னா, கண்ல வந்து அந்த அடிபட்டதுனால அவளுக்கு சரியா இப்ப கண்ணு தெரியாது. ஆனா, அவனும் அந்த கோடாரிய வச்சு அவன் டோர வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த குழந்தையும் ரொம்ப பயப்படும். "அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ட்டு." "ஒண்ணும் பயப்படாத நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்பதான் இவன் தேடிட்டு வந்துகிட்டு இருப்பான். பார்த்தா பக்கத்து ரூம்ல வந்து ஃபோன் அடிக்கிற மாரி இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃபோனு தான் அது. ஆனா அவனே அத எடுத்து அப்படியே ஆன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிரும். பக்கத்துல லைட்டர் இருக்கும். உடனே லைட்டர் எடுத்து ஆன் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும். அங்க தானே அவன் கேஸ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தான். இவனும் அவசரமா அத ஆஃப் பண்றதுக்குள்ளயே அந்த இடம் டக்குன்னு பத்தி எரிஞ்சு அப்படி வெடிச்சு சிதறும். உடனே அந்த குட்டி பையன் பயந்துருவான். "அம்மா, அம்மா" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் "ஒண்ணும் பயப்படாத. எல்லாமே இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் தான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, "அம்மா என்னாச்சும்மா உங்க கண்ணு? உங்க கண்ணால இனிமே பார்க்க முடியாதா?" அப்படிங்கிற மாரி அந்த குழந்தையும் பயப்படும். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, "எனக்கு ஒண்ணும் இல்லடாம்மா. சின்ன ஒரு இரிட்டேஷன் தான். எனக்கு கண்டிப்பா கண்ணு
தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த வானும் அதோட அந்த விபத்துல இறந்து போயிருவான் போல இருக்குது. இதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கா 2 போலீஸ் அவ வீட்டுக்கு வந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் நான் தான் வானோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோனே, மேடம் எப்படி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க? அதுவும் உங்களோட இடத்துல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் நான் என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல எனக்கு வந்து தலையில அடிபட்டுருச்சு. அதனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எனக்கு எல்லாமே மறந்து மறந்து போச்சு. என் ஹஸ்பண்ட் எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ஏதோ சமாளிக்க, ஆனா அந்த போலீஸ்க்கும் நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் சின்ன டவுட். எப்படி அவரு இறந்து போயிருப்பாரு அந்த இடத்துல வெடிச்சு? இது என்னமோ எனக்கு யாரோ மர்டர் பண்ணி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வரும்போது, அங்க பார்த்தா நம்ம ஜோ தான் நிக்கிறா. ஆனா அவங்க நான்சின்னு நெனச்சுக்கிட்டு, "நீங்க தான் நான்சியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஜோவும், "ஆமா நான் தான் நான்சி" அப்படின்ட்டு. "என்னாச்சு? அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்போது இந்த மேடம் எங்க இருந்தாங்க?" அப்படின்னு கேட்டோம்னா, "மேடம் ஏதோ ஷாப்பிங் போயிருந்தாங்க." ஏன்டா அவங்க அடுத்த நாள் 2 பேரும் ட்ரிப் போலான்னு இருந்தாங்க. அதுக்காக ஷாப்பிங் போயிருந்தாங்க மேடம் அப்படிங்கிற மாரி நம்மளோட ஜோவும் போய் சொல்ல, உடனே இவங்களும் அந்த ஷாப்பிங் மால்ல உள்ள கேமராவ செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அங்க பார்த்தா நம்மோட ஹீரோயின் வந்து ஷாப்பிங் பண்ற மாரி இருக்குது. ஆக்சுவலி அங்க வந்து ஷாப்பிங் பண்ணது நம்மோட ஜோ தான். நம்ம ஹீரோயின் மாரியே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி மேக்கப் பண்ணியிருப்பா. அப்படியே அந்த ஸ்டிக்கும் வச்சு நடந்துகிட்டு போயிருப்பா. அப்ப அவங்க இங்க தான் இருந்திருக்காங்க. அப்ப அன்னைக்கு நடந்தது உண்மையிலே ஆக்சிடென்ட் தான். மத்தபடி எதுவுமே இல்லன்ட்டு அந்த போலீஸும் ஒரு வழியா அந்த கேஸ வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அவனுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்களும், "மேடம் நீங்க கப்புலா போட்டிருந்தீங்கல்ல 80 மில்லியன் இப்போ உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால அந்த பணம் உங்களுக்கு வந்திருக்குன்னு" செக் குடுக்க, நம்ம ஹீரோயின் "இனிமே எதுக்கு இந்த பணம்லாம்? எனக்கு என் புருஷனே போயிட்டாரு" அப்படிங்கிற மாரி கவலையா அத வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தவ, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சிரிக்கிறா. சிரிச்சோனே ஜோவும் பக்கத்துல நிக்கிறா. "இனிமே அடுத்தது என்ன மேடம் பிளான்?" அப்படின்னு சொன்னோனே, வேற என்ன பிளானு? நம்ம இங்க இருந்து போறதான் பிளானு. இனிமே நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். நம்ம குழந்தைகள படிக்க வச்சுட்டு, இனிமே நம்மளோட லைஃப்ப நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு, அவங்களும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த ஊர விட்டு போலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் "இனிமே இந்த ஸ்டிக் எனக்கு தேவையே இல்ல" அப்படிங்கிற மாரி தூக்கி போட்டுறா. ஆனா ஜோவும் கேட்கறா, "உங்க கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கண்ணு நல்லா தான் இருக்குது. இனிமே நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கு. நாளைக்கு உதிக்கிற சூரியன் இனிமே நம்மளுக்காகத்தான். நம்ம லைஃப்ப நல்லபடியா சந்தோஷமா வாழலாம்னு" சொல்லிட்டு இந்த ஊர விட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க. அதோட அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் எழுதுற நாவலோட ஸ்டோரி தான் போல இருக்குது. அப்படியே அவளும் எழுதிட்டு அப்படியே அங்க டயர்ட் ஆயி தூங்கிறா. அப்பதான் அவருக்கு ஒரு கால் வருது. உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே தூங்கிக்கிட்டே அந்த கால எடுத்து அட்டெண்ட் பண்ணோனே, அவங்க தான் சொல்றாங்க, "மேடம் நான் வந்து பத்திரிக்கையிலேருந்து பேசுறேன். உங்க நாவல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால நாங்க பப்ளிஷ் பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அத கேட்ட சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் ஐ! அப்படிங்கிற மாரி துள்ளி குதிக்கிறா. ஆனா இத கேட்டுட்டு வந்த ஹஸ்பண்ட், "என்னாச்சும்மா? என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. நான் எழுதின கதை உங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சாம். பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் பெரிய நாவலிஸ்ட் ஆகப் போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட, அவன் ஹஸ்பண்ட் "போதும் போதும். இதுக்காக நீ ரொம்ப கடுமையா உழைச்சிட்டா. இப்ப வா உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்." அப்படின்னு சொன்னோனே, அவன் நான் பார்க்கையில அசல் நம்ம வான் மாரி தான் இருக்குது. அதோட பாமா அப்படிங்கிற மாரி அவனும் கூப்பிட்டுட்டு போவ, நம்ம ஹீரோயின் அப்பாடா ஒரு வழியா அந்த நாவல் எல்லாத்துக்கும் புடிச்சிருச்சு. சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அவளும் சாப்பிடுறதுக்காக எந்திரிச்சு போறா. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் எழுதின எல்லாமே நாவல் தான் போல இருக்குது. அதுதான் அந்த டிராமாவா காட்டியிருக்காங்க. அவளும் சந்தோஷமா எந்திரிச்சு போவா. இந்த டிராமாவும் நல்லபடியா முடியுதுங்க. இந்த டிராமா புடிச்சிருந்தா மறந்துராம உங்க லைக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃபிரெண்ட்ஸ்.